அப்புறம் பாக்யராஜ் பேசுற அந்த ஸ்லாங், இது எல்லாம் மீம்ஸே இல்லாத அந்த காலத்திலேயே மக்கள் டெய்லி லைஃப்ல பேசி பயங்கரமா ட்ரெண்ட் ஆக்குனாங்க. நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க, நான் 2 மணிக்கே இங்க வந்துட்டேன். நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க, உங்க வார்த்தையை மீறக்கூடாதுன்னு தான் கரெக்டா 5 மணிக்கு வந்தேன். காலையில இருந்தே நான் இங்க தாங்க இருக்கேன். இதே வருஷம் வந்தா அடுத்த ஒரு மொரட்டு த்ரில்லர் படம் விடியும் வரை காத்திரு. அது வரைக்கும் பாக்யராஜ் ஒரு சென்டிமெண்ட் இல்லனா காமெடி இயக்குனரா மட்டுமே பார்த்த தமிழ் சினிமாக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் த்ரில்லரா அமைஞ்சு பாக்ஸ் ஆபீஸ்ல சூப்பர் ஹிட் ஆச்சு. நாளைக்கு நைட் சரியா 9:30 மணிக்கு ரம்யா கிட்ட சொல்லி சத்யாவுக்கு போன் பண்ண சொல்ல போறேன். அந்த போன் அட்டென்ட் பண்றதுக்காக சத்யா இந்த கண்ணாடி ஜன்னல் கிட்ட வருவா. அப்ப நான் இதே இடத்துல இருந்து அவளை ஷூட் பண்ண போறேன். இந்த படத்தோட சீட் எட்ஜ் ஸ்கிரீன் பிளே பாலிவுட் வரைக்கும் பேசப்பட்டு ஹிந்தில கனூன் கியா கரேகானோ, மலையாளத்துல இதோ இன்னும் முதல்னு ரீமேக் பண்ணப்பட்டு அங்கேயும் பெரிய ஹிட் ஆச்சு. നാളെ രാത്രി 9:05 ട്രെയിനിന് ഞാൻ ഊട്ടിയിൽ നിന്ന് മേട്ടുപ്പാളയത്തേക്ക് പുറപ്പെടുമെന്ന് വർമ്മയോടും രാധയോടും ഞാൻ പറയും. കറക്റ്റ് 9:30 രാധയെ വെടിവെച്ച് കൊല്ലുകയും ചെയ്യും. படத்துல பெரிய ஸ்டன்ட்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு த்ரில்லர் கதையை வெறும் மைண்ட் கேமாலையும் புத்திசாலித்தனமான ஸ்கிரீன் பிளேவை மட்டுமே வச்சு நகர்த்தினதால பாக்யராஜோட ஸ்கிரீன் பிளே இன்டெலிஜென்ஸை கொண்டாடி தீர்த்தாங்க மக்கள். சாதாரண வேலைக்காரனை மர்டர் பண்றதுல யாருக்கு என்ன உபயோகம் இருக்க முடியும்? அதையே வேற மாதிரி திங்க் பண்ணி பாரு. காஃபி போடுறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணது அந்த பொண்ணு. தீப்பெட்டி சரியா உரையலங்கிறதுக்காக வெளியே வந்தா. தீப்பெட்டி மட்டும் ஒருவேளை சரியா உறைஞ்சிருந்தா. அதே வருஷம் வந்து அடுத்த பேங்கர் அந்த 7 நாட்கள். படத்துல பாலக்காட்டு மாதவனா வந்து இந்த பாக்யராஜோட கேரக்டர் தமிழ் சினிமாவை தெரிஞ்ச யாராலையும் மறக்க முடியாத ஒரு கேரக்டர். பாலக்காட்டு மாதவனுக்கு மியூசிக் அறியுமோன்னு ஒரு மதராஸ் பெண் குட்டி சோதிச்சோ. ஆமா தானே. எடோ கோபி, ஞான் இப்போ வாசிக்கும் ஒரு ராகத்தில் பெண்குட்டி மதிமயங்கி இவட வரணும். தமிழ் சினிமாவோட மிகச்சிறந்த ஸ்கிரீன் பிளேல ஒன்னா இந்த படத்தை கிரிட்டிக்ஸால ஏகமனதா கொண்டாடப்பட்டு பாக்ஸ் ஆபீஸ்லயும் பெரிய சக்சஸ் ஆன படம் இது. தமிழ் சினிமா அது வரைக்கும் பார்க்காத ஒரு முற்போக்கான, அதே சமயம் நம்ம கல்ச்சரை மீறாத ஒரு எமோஷனல் கிளைமேக்ஸ பாக்யராஜ் இந்த படத்துல கொடுத்திருந்தாரு. எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரி, நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸே கரெக்ட். இது கொஞ்சம் ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்டு. அடுத்து 1982 ஆரம்பத்திலேயே தன்னோட அடுத்த படத்தை கொடுத்தாரு பாக்யராஜ், தூரல் நின்னு போச்சு. உங்களுக்கு இந்த படத்தை பத்தி தெரியலனாலும் உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க காலத்துல இதை பார்க்காத மக்களே தமிழ்நாட்டுல இருக்க மாட்டாங்க. வரதட்சணை மாதிரியான ஒரு சமூக பிரச்சனையை எந்த இடத்துலயும் போர் அடிக்காம தன்னோட அக்மார் கிராமத்து காமெடிஸ்னாலையும் யதார்த்தமான வசனங்கள் மூலமாவும் அவ்வளோ என்டர்டெய்னிங்கா இந்த படத்துல காட்டினாரு பாக்யராஜ். அக்கா அவருக்கு என்ன வேணும்னு போய் கேள. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. அக்கா நீ தான் போய் என்னன்னு கேள. எனக்கு மட்டும் எதுவுமே இல்லையாக்கும். தாயமாக்கா நீங்க போய் பேசுங்க. இந்த பாரு எனக்கு வாயில நல்லாவே வந்துரும். பாட்டி நீங்க போய் பேசேன் பாட்டி. நான் போய் பாஸ் பையன் கிட்ட பேசல, நீ போய் பேசு. ஏசியாலேயே பிக்கெஸ்ட் தியேட்டரா அப்போ இருந்த மதுரை தங்கம் தியேட்டர்ல இந்த படம் 300 நாளுக்கு மேல ஓடி வரலாற்று சாதனை படிச்சது. அதுக்கப்புறம் காலையில வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாரு, ராத்திரின்ட்டு. அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லுமா. அப்புறம் சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ராத்திரில உள்ள கை காலமுக்கு தூங்க வச்சிடுவேன். காதல் செய்யும் தேவி. இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் இன்னைக்கும் காலம் கடந்து எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் ரூல் பண்ணிட்டு இருக்கு. காதல் செய்யும் தேவி. அடுத்து வந்து டார்லிங் 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 திரும்ப ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். தூரல் நின்னு போச்சுக்கு கிடைச்ச பயங்கரமான ரிசெப்ஷனுக்கு அப்புறமா பாக்யராஜ் மேல கொடூர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவரோட ஒவ்வொரு அடுத்தடுத்த படங்களுக்கும் ஏறிச்சு. ஆனா அதை தாண்டி இருந்துச்சு அவரோட ஒவ்வொரு படைப்புகளும். ராஜா நீங்க ராஜா ராஜா வாட்ச்மேன் சன் ராஜா. ஓ சாரி ஐ ஃபர்காட். இட்ஸ் ஆல் ரைட். ஓகே லக்கேஜ் எடுத்துக்கங்க. இன்னைக்கு பாக்யராஜோட மனைவியா இருக்கிற பூர்ணிமா பாக்யராஜ் கதாநாயகியா இந்த படத்துல நடிச்சாங்க. ஒரு சாதாரணமான லைனை கையில எடுத்துட்டு அதுக்குள்ள லவ், காமெடி, ட்விஸ்ட்னு ஸ்கிரீன் பிளேவா அவர் நகர்த்தின விதம் வேற எந்த டைரக்டராலையும் அவரோட ஸ்டைல நெருங்க கூட அந்த டைம்ல முடியல. நீ நிஜமாத்தானே சொல்ற? எனக்கு அவ போய் சொல்லலையே. எங்க என் மேல சத்தியமா சொல்லு, நீ சொன்னதெல்லாம் நிஜம்தானே? என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் சத்தியம் பண்ண சொல்லி. ஹீரோவா கொஞ்சம் படங்கள் கன்சிஸ்டன்டா ஹிட் கொடுக்கறதே கஷ்டம். அதே மாதிரி டைரக்டரா தொடர்ந்து ஹிட் கொடுக்கறது அதை விட கஷ்டம். ஆனா பாக்யராஜ் தொடர்ந்து இது எல்லாத்தையும் அவரே பண்ணி தமிழ் சினிமாவோட முடிசூடா மன்னனா திகழ்ந்தாரு. பிறக்கும் போதே குருடனா பிறந்தா வேதனை மட்டும்தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணு போயிட்டா ஓன்னு அழ தோணும். ஆனா குருடனா பிறந்து திடீர்னு ஒரு நாள் பார்வை கிடைச்சு எல்லாத்தையும் ரசிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்வை போறதுன்னா. கரியரோட உச்சத்துல பாக்யராஜ் இருந்தாரு. அப்படி இருக்கிறவங்க யாருக்குமே ஒரு சின்ன சர்க்கிள் வரும். ஆனா பாக்யராஜ் உச்சத்தின் உச்சத்துக்கே போனாரு. அவரோட அடுத்த படம் முந்தானை முடிச்சு மூலம். படத்துல வந்து இந்த முருங்கைக்காய் சீன் பாப் கல்ச்சர்ல இன்னைக்கு வரைக்கும் அழிக்க முடியாத குறியீடா மாறி இருக்கு. என்னால இப்ப எந்திரிக்க முடியாது. ஏன் என்னால எந்திரிக்க முடியாது.
சரி அப்படி படுத்துக்கிட்டாவது ஒரு பாட்டு சொல்லு, குழந்தை தூங்குமில்ல. சினிமால வழக்கமா ஹீரோ தான் ஹீரோயினை ஏமாத்துவாங்க, இல்லனா வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்தி தாலி கட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல ஹீரோயின் ஊர்வசி ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்லி பஞ்சாயத்தை கூட்டி பாக்யராஜ் கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வைப்பாங்க. இந்த இடத்துல ஹீரோயின் மேல மக்களுக்கு கோபம் வந்திருக்கணும். ஆனா பாக்யராஜ் ஊர்வசி கேரக்டரை அப்படி ரசிக்கும்படியாவும் ஒரு ஜென்யூனான லவ்வோட இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணிருப்பாரு. இதனால அந்த தாலி கட்டுற சீன் அப்போ தியேட்டரே கை தட்டி ரசிச்சாங்க. தமிழ்ல நெஞ்சுதான் குருவு இருக்கும், உனக்கு என்னடி வந்தது போ. இந்த மாதிரி எதிர்மறையான ஒரு ஒன்லைனை எடுத்துட்டு அதை மக்கள் ரசிக்கும்படியா ஒரு அலாதியான காமெடி சென்டிமெண்டோட பாக்யராஜ் கையாண்ட விதம் இந்திய சினிமாவையே வியக்க வச்சுது. இந்திய சினிமாவோட லெஜெண்ட்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஊர்வசியா இந்த படத்து மூலமா தான் பாக்யராஜ் அறிமுகப்படுத்தினாரு. என்னங்க வீட்டுக்கு போய் எங்க அப்பா நாத்த கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டு வா. பைத்தியமா ரோடு பூரா ஓடிட்டு இருக்காத நட. ஐயோ ஏக்கா நாளை எங்க வீட்டுக்காரர் சினிமா போறோம், எங்க அப்பா நாத்த கிட்ட சொல்லிடு. அப்பா ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன அப்படிங்கறத பக்காவா ப்ரெடிக்ட் பண்ணி சீனுக்கு சீன் சுவாரஸ்யத்தை கூட்டிட்டே போறதுதான் பாக்யராஜோட அந்த ஸ்கிரீன் பிளே.